So, இது வரைக்குமே நம்ம கிட்ட இருக்க flip cam smartphonesலாம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு தான். ஒன்னு பாத்தீங்கன்னா Asus 6G அது ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. அத பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலனா மேல ஐ பட்டன் தரேன் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போற Samsung Galaxy A80. சோ இந்த வீடியோல அந்த Samsung Galaxy A80 பத்தின ஸ்பெக்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவா இருக்க போது, என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு, கலர் வேரியன்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா வேணாமா, வர்த்தா இல்லையா, Asus 6G ஓட ஃபைனலா கம்பேர் பண்ணி சொல்றேன். சோ வீடியோல போவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட வந்து மேஜரான ஹைலைட்டான ஃபிளிப் கேமரால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த ஃபிளிப் கேமரால பாத்தீங்கன்னா 3 கேமராஸ் இருக்கு. சோ பிரைமரி பாத்தீங்கன்னா 2019 ட்ரெண்டான 48 மெகா பிக்சல் சென்சர் IMX586 சென்சர். சோ செகண்டரி பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர். சோ ஃபைனலா அந்த மூணாவது சென்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3D டெப்த் சென்சர். சோ இப்போதைக்கு இது டெப்த் சென்சிங்காக யூஸ் பண்றாங்க. டைம் ஆஃப் ஃபிளைட் மேல வேலை செய்யுது. பட் என்ன அவங்க அப்டேட்ஸ் தர இது வந்து நம்ம 3D போட்டோஸ்ல எடுக்க யூஸ் ஆகும்ன்றாங்க. சோ இந்த 48 மெகா பிக்சல் லென்ஸ் பாத்தீங்கன்னா f2.0 லென்ஸோட கப்பலாய் வருது. சோ இந்த லென்ஸ்ல பாத்தீங்கன்னா 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இங்க ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இல்ல. பட் 1080p 60 fps ல எடுக்கலாம். இங்க ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. சோ 4K 30 ஓட இவங்க லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது ஒரு சின்ன குறையாதான் தெரியுது. சோ இங்க ஏன் இந்த ஃபிளிப் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டிஸ்பிளே சைஸ் முடிஞ்ச அளவுக்கு பெருசா இருக்கும். சோ இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 6.7 inches யூனிட் Full HD பிளஸ், இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED பேனல். சோ சாம்சங்கோட பேனல்ஸா குறைய சொல்ல வேணா நல்லதா இருக்கும். சோ இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரொம்பவே நேரோவா இருக்கு. சோ இங்க 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளேல ஒரு மேஜரான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. சோ அதனால பயோமெட்ரிக்ஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் பார்க்க கூலா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும்னு சொல்லலாம். சோ இங்க இன்டர்னல்ஸ பாக்கும்போது எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் அந்த அளவுக்கு வர்த்தா தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க Snapdragon 730G யூஸ் பண்ணிருக்காங்க. சோ Snapdragon 730 நம்ம Redmi K20ல லான்ச் ஆயிருக்கு. சோ 730க்கும் 730Gக்கும் ஒன்னும் பெரிய சிபி பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்ல. டே டு டே டாஸ்க் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். பட் 730Gல பாத்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருக்கும். அதை இம்ப்ரூவ் கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து பிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இருக்காது. ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போன்ல ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போனுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ இங்க 730G பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு அந்த அளவுக்கு நல்ல சிப்செட்டா தெரியல. சோ பிரைஸ் ரேஞ்ச் நான் லாஸ்டா சொல்றேன். சோ இங்க யூஐன்னு பொறுத்தோம்னா One UI ஆன் டாப் ஆஃப் Android 9 Pie மேல பில்ட் பண்ணி வருது. இங்க என்னென்ன வேரியன்ஸ் இருக்குன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். சோ பில்ட் அண்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன். சோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ், பேக் கிளாஸ், இது ரெண்டுமே ஒரு மெட்டல் ஃப்ரேம்ல இருக்கு. சோ ஃப்ரண்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா Gorilla Glass 3 ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. இது இப்போதைக்கு 2019ல அந்த அளவுக்கு அப்டேட்டடா தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா Asus 6Gல Gorilla Glass 6 சப்போர்ட் இருந்தது. சோ பின்னாடி பார்த்தோம்னா எந்த விதமான ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஒரு லுக் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது எனக்கு Samsung Galaxy A80 அந்த அளவுக்கு ப்ளீசிங்கா இல்ல. பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு லுக் ஃபேக்டர் ப்ளீசிங்கா இல்லைன்னு தான் சொல்லணும். சோ பேட்டரின்னு பார்த்தோம்னா இங்க 3700 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்றாங்க. சோ இது ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க Snapdragon 730G ஒரு மிட் ரேஞ்சர் ப்ராசஸர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பேட்டரி கன்சியூம் பண்ண போறது இல்ல. பட் இதோட டைரக்ட் காம்படிட்டரான Asus 6G பார்த்தோம்னா ஒரு 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்றாங்க பிளாக்ஷிப் கிரேட் ஸ்பெக்ஸோட. சோ கண்டிப்பா சூப்பர் தான் சொல்லணும். சோ இங்க சார்ஜர்னு பார்த்தோம்னா சாம்சங்கோட அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸோட இன்க்ளூட் பண்றாங்க. ஸ்மார்ட் போன்ல பேசிக்கா இன்க்ளூட் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா USB-C போர்ட் தராங்க. இங்க ஹெட்போன் ஜாக் கட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு பதிலா இங்க ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. சோ ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. பட் உங்களுக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணுமா அப்படின்னா 3.5 ஹெட்போன் ஜாக் வேணுமா இங்க போர்ட் தரேன், நீங்க ஓட் பண்ணுங்க. சோ அடுத்தது பார்த்தோம்னா இங்க மெமரி கார்டு சப்போர்ட் இல்ல, அதாவது மைக்ரோ SD சப்போர்ட் இல்ல. இங்க வெறும் டுவல் சிம் தான் போட முடியும். சோ அது ஒரு கண்டிப்பா ஒரு சின்ன டீகிரேடேஷன் கூட சொல்லலாம். சோ இங்க என்னென்ன வேரியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6128, அப்படியே 8128, அதுக்கப்புறம் 8256 இந்த 3 வேரியன்ஸ் இருக்கு. சோ பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதான் அரௌண்ட் 39,000, அதான் மேபி 40,000 கூட சொல்லலாம். சோ இந்த ஸ்மார்ட் போன் டைரக்ட் காம்படிட்டர் பாத்தீங்கன்னா Asus 6G தான். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 32,000 தான். சோ அது என்ன விதத்துல பார்த்தாலும், அத டிஸ்பிளே தவிர என்ன விதத்துல பார்த்தாலும் அந்த ஸ்மார்ட் போன் நம்ம Samsung Galaxy A80 விட நல்லதா இருக்கு. சோ அங்க பாத்தீங்கன்னா பிளாக்ஷிப் கிரேட் ஸ்பெக்ஸ் தந்திருக்காங்க. பட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு IPS LCD பேனல். சோ அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை சூப்பர் AMOLEடோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ எனக்கு பர்சனலா Samsung Galaxy A80 அந்த அளவுக்கு சென்ஸ் மேக் பண்ணுதான்னு சரியா தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு Snapdragon 855 தந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சோ Snapdragon 730Gன்றது என்னதான் சொன்னாலுமே அது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். அது பிளாக்ஷிப் பிரைஸுக்கு நம்மளால வாங்க முடியாது. சோ நம்ம Pixel 3a XL ரிவ்யூல, அதாவது Pixel 3a XL ரிவ்யூல நம்ம இதான் சொல்லியிருந்தோம். அங்க ஒரு Snapdragon 710 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆப்டிக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலுமே உள்ள இருக்க ப்ராசஸர் சரியில்லை. அதுதான் அந்த போனோட ஒரு மெயினான டிராபேக்னு சொல்லலாம்.
ஸோ சாம்சங் கேலக்ஸி A80க்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. ஸோ நீங்க வாங்குறதுனா மேபி வாங்கலாம், அந்த டிஸ்பிளேக்காக வாங்கலாம். பட் K20 Pro இன்னும் நல்லா சென்ஸ் மேக் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க வெங்கட்.